பாத்துமா. உட்கார் லட்சுமி, உட்கார். பாத்து. பாட்டி, என் தங்கம் எப்படிடா இருக்க? பாட்டி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. லட்சுமி, இப்படி எமோஷனல் ஆகாத. ஆண்டி, இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என் புள்ளைய மறுபடியும் காப்பாத்தி கொடுத்துருக்க அன்பு. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ ஆண்டி, எதுக்கு நன்றி எல்லாம்? சரி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா நம்ம அன்பை? கவனிச்சுட்டு தான் இருக்கேன் லட்சுமி. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. அத்தை, அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுலேருந்து அண்ணி ரொம்பவுமே மாறிட்டாங்க. பாட்டி, வக்கீல பாரு எப்படி வெக்கப்படுறாருன்னு. சிவம், நீ ஏதோ வேற வீடு பாக்குறதா சரவணன் சொன்னா, என்னாச்சுப்பா? அப்பா, அது வந்து அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லாம போச்சு. குடிங்க ஆண்டி. என்ன சென்னை, வீடு எதுவும் கிடைக்கலையா? வீடெல்லாம் கிடைச்சிருச்சு. நாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளியில கொண்டு போய் வச்சோம். என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? வீட்டு பொருள்லாம் வெளியே இருக்கு. இவ்வளவு தானே பாட்டி கூட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. என் மேல பழைய தூக்கி போடுறீங்க? இது நியாயமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா என்ன மன்னிச்சிருங்க. ஏய் குழந்தை, பாட்டி என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் எப்படா எங்கேயாச்சும் இப்படி வெளியே போவேன்னு காத்துட்டு இருந்தியா? ஆமாண்டி, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. பாட்டி செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன். இதே மனசோட காலி பண்ணி போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் மனசு சரியாகி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இதை விட நல்ல வீடா பார்த்து கூட நீங்க போலாம். சிவம், இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்டா. ஆமாப்பா. அன்பு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க ஆண்டி. உன் மனசுல நிறைய கோபம், நிறைய வலி எல்லாம் இருக்கு. ஆனா அதை எல்லாத்த விட பாசம்தான் நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களுக்குள்ள ஒத்து போகாம இருந்தாலும் ஒரு கஷ்டம்னு வந்ததோ ஓடி வந்து நின்ன பாத்தியா? நீ அவனை விட்டு கொடுக்காம எங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, இதான் அன்பு. நீ லட்சுமி, இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க. இப்படி எமோஷனல் ஆகாதுன்னு சொன்னல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் அன்பை பார்த்ததுமே எல்லாமே சரியா போச்சு. அன்பு இப்படியே இருந்தானா என் உடம்புக்கு இனிமே என்ன வந்தாலும் நான் தாங்கிப்பேங்க. ஆண்டி, என்ன இது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான். நீங்களும் வந்ததும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்றோம். என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? இனிமே இந்த வீட்ல ஒரே அடுப்பு தான், ஒரே சமையல் தான். சிவம், முதல்ல அந்த இன்னொரு அடுப்பை தூக்கி பரன் மேல போடு. இனிமே அதுக்கு வேலை இல்லை. அம்மா எங்க அன்பு? ஆண்டி தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு கஞ்சி வச்சு ஹாட் பேக்ல வச்சிருக்கேன். லஞ்சும் நான் ரெடி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் அன்பு. வா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். யோ வாங்கய்யா.
என்னப்பா சிவம், கடமையை செய்ய வந்த போலீஸ்காரங்களை வழிமறிச்சு நிக்கிற? என்ன கோர்ட் ஆர்டர்லாம் மறந்து போச்சா? என்னப்பா நீ, நான் இந்த வீட்டுக்கு வந்தா உன்னை தேடி தான் வரணுமா என்ன? நான் இந்த வீட்டு ஓனரை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க சார், நான் தான் இந்த வீட்டு ஓனர். ஆமா, நீ தான் இந்த வீட்டு ஓனரா? 2 நாளா நீ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. என்னென்னமோ நடந்து போச்சு. நீ ஃபோனை ஆன் பண்ணியிருந்தன்னா இந்த பிரச்சனை சிம்பிளா முடிஞ்சிருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க சார். கல்யாணத்தன்னைக்கு உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டதா உங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. நீ சொல்றத வச்சுதான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். சொல்லுமா, சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி கடத்துனாங்க, யார் கடத்துனாங்க, எங்க வச்சிருந்தாங்க, கடத்துனவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சார், என்னை யாரும் கடத்தல. என்னம்மா நீ, உங்க பாட்டி உன்னை கடத்திட்டதா சொல்றாங்க, நீ இல்லங்கிற? என் பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என் பாட்டியை தான் விசாரிக்கணும். என்ன யாரும் கடத்தல. என்னம்மா நீ புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சார், நான் கதையெல்லாம் சொல்லல, நடந்ததை தான் சொல்றேன். நான் இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். என் பாட்டி தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கூட நான் வாபஸ் வாங்கிடுறேன். அப்ப யாரும் உன்னை கடத்தல? ஆமா சார். அப்போ நீயா விருப்பப்பட்டு தான் மண்டபத்தை விட்டு ஓடி போன? எதுக்கு போன? இந்த கல்யாணம் அவசியமான்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வேண்டாம் தோணுச்சு, அதான் போயிட்டேன். என்னையா சிவம், அவன் சாட்சியா தான் செட்டப் பண்ணுவான். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளையே செட்டப் பண்ணி வச்சிருக்கியா? பயங்கரமான ஆளியா நீ. எப்பவுமே பொம்பளைங்க உன் பக்கம் தான். இங்க பாருங்க சார், என்னை யாரும் கடத்தல. நானா இஷ்டப்பட்டு தான் போனேன். இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏம்மா, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? நீ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்ப? அதை விசாரிக்க வந்தா அப்படி எதுவும் நடக்கல, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற. போலீஸ்காரங்கன்னா உனக்கு அவ்வளவு இதா போச்சா? சார், நான் நடந்ததை சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு மேல உங்க இஷ்டம். குழலி, நிஜமாவே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ திரும்பவும் எதுக்கு அதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க? குழலி, இல்ல, நீ நடந்த உண்மையை சொல்லு. சத்யா, கல்யாணத்தன்னைக்கு குழலியை யாரோ கடத்தினது உண்மைதான். அவங்க யாரு என்னன்னு தெரியல. என்ன பண்ணி அந்த பொண்ணே இல்லங்குது, நீ கடத்தினாங்கன்னு சொல்ற. இதுல எது உண்மை? குழலியை கடத்தினது உண்மைதான். நான் அவளோட வக்கீல். அவ பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறேன். குழலி, நீ நடந்த உண்மையை மட்டும் சத்யா கிட்ட சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். குழலியை கடத்தினவங்க நான் தான் அவளை கடத்த சொன்னேன்னு அவகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கடத்த சொன்னது நான் இல்லை. யாரு கடத்தினாங்கன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னங்க, எதுக்கு தேவையில்லாம? இல்ல குழலி, நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வேண்டாம். நீயும் நான் தான் கடத்தினு நினைச்சிட்டு இருக்க. உண்மையிலேயே இதை நான் பண்ணல. இதை யாரு பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்பதான் மற்றவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். நீ நடந்ததை என்னன்னு மட்டும் போலீஸ்கிட்ட சொல்லு. சொல்லுமா, என்ன நடந்தது?
ஒரு நிமிஷம். குழலிதான் எந்த பிரச்சனையும் இல்ல, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் கிட்ட விசாரிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிற? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. நான் தான் குழலியை கடத்திருப்பேன்னு உனக்கு என் மேல சந்தேகம் இருக்குல்ல? அதனால்தான் இந்த கேஸை விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட சொன்னேன். சோ நீ நல்லவர்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும், அப்படிதானே? இல்ல, இந்த உலகத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன் அன்பு, இந்த உலகம் என்னை பத்தி என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறன்றது தான் ரொம்ப முக்கியம். என் மேல உனக்கு கோபம் இருந்தாலும் நீ என்னை மன்னிச்சு எனக்காக எல்லாம் செய்யற. உன்னை நான் மன்னிக்கவும் இல்ல, உனக்காக நான் எதுவும் செய்யவும் இல்ல. நான் செய்யறது இனியாவுக்காக தான். இப்ப அப்படி இருக்கலாம். எப்பவாச்சும் என்ன மன்னிக்கலான்னு உனக்கு தோணும்ல, அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க விரும்பல அன்பு. இவன் தப்பு பண்ணிட்டான், ஆனா பரவாயில்ல, இவனை மன்னிச்சு ஏத்துக்கலான்னு நீ நினைக்க கூடாது அன்பு. நான் இந்த தப்ப பண்ணலன்னு நீ நம்பணும். எப்பவும் எதுக்காகவும் நான் உன்னையோ உன்னோட பாசத்தையோ யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை ஏமாத்தலன்னு உனக்கு புரிய வைக்கணும். அது மட்டும்தான் இப்ப என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக தான் இந்த மறு விசாரணையே. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்கிட்ட எப்பவும் நேர்மையா தான் இருந்திருக்கேன், இருப்பேன். ஆனா உன் மனசுல என்ன ஒரு குற்றவாளியை நினைச்சுக்கிட்டு நீ பார்க்கறதும் பேசுறதும் என்னால தாங்கிக்க முடியல அன்பு. உன் கண்ணில் இந்த வெறுப்பையும் கோபத்தையும் பார்த்துக்கிட்டே காலம் முழுக்க என்னால வாழ முடியாது. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. போலீஸ் தெளிவா விசாரிச்சு சொல்லிட்டா அந்த டவுட் கிளியர் ஆயிடும்ல? ஆகும். ஆனா ஒருவேளை போலீஸ் விசாரணையில அந்த தப்ப செஞ்சது நீதான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சொல்லு. அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா? நான் பண்ணல, அப்படி ப்ரூவ் ஆகாது. ஒருவேளை ஆயிடுச்சுன்னா? அடுத்த நிமிஷம் நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தமே இருக்காது. இது சத்தியம். ஆனா அப்படி நடக்கவே நடக்காது. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான் போலீஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க. நிஜத்தை யாரு நினைச்சாலும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. உண்மையான குற்றவாளிய போலீஸ் சீக்கிரமே கண்டுபிடிச்சிரும். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவேன். வந்துருவேன் சார். ஓகே சார். எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். குழலி, ஏய், எங்கடி போன? கீழே போலீஸ் விசாரிக்க வந்தாங்க பாட்டி. அப்படியா? ஆமா, நாம கொடுத்த கேஸ பத்தி விசாரிக்க வந்தாங்க. நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏண்டி, அவனெல்லாம் உள்ள வச்சு நல்லா முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருந்தாதான் அவனுக்குலாம் புத்தி வரும். நீ ஏண்டி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன? இல்ல பாட்டி, கேஸ வாபஸ்லாம் வாங்கல. என்னடி குழப்புற? வாபஸ் வாங்குறேன்னு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டானே. மறுபடியும் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வேற வீடு பாக்குறேன்னு போயிட போறான். நீ வேற பாட்டி, அந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டான்னு சொன்னதே அவன்தான். நிஜமாவா?
அவனா சொன்னா? ஆமாம் பாட்டி, அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படி இவ்ளோ தைரியமா கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. எனக்கும் தான் பாட்டி. அவ செஞ்சிருக்க மாட்டாங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா? நிச்சயமா இல்ல பாட்டி, இது முழுக்க முழுக்க அவனோட பிளான் தான். அப்ப ஏன் அவ அப்படியெல்லாம் சொல்லணும்? பாட்டி, அவன் ஒரு வக்கீல்ங்கிறத நீ அடிக்கடி மறந்து போயிடுற. இது அவனுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் பாட்டி. அடியே, என்னடி சான்ஸ்? அன்புவ அவன் திட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி அவ கூட வாழ முடியலல்ல. இப்போ தான் மேல தப்பு இல்லைன்னு அவன் அன்புக்கு நிரூபிச்சுட்டா. அவ அவனை ஈஸியா மன்னிச்சு ஏத்துப்பால. அதான். ஆமாண்டி, அவ மேல கோவத்துல இருக்காளே தவிர வெறுப்பெல்லாம் இல்ல. அவ மனசுக்குள்ள அவன் மேல பாசம்தான் இருக்கு. சரியான கைக்காரி. இந்த விசாரணைய நடக்க வச்சு அவன் வக்கீல் மூளைய யூஸ் பண்ணி வேற யாரையாவது குற்றவாளின்னு போலீஸ் வாயால சொல்ல வச்சுட்டா. ஏய், அந்த அன்பு அவன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுவாடி. இதுதான் அவனோட பிளானே. அதுக்குதான் இந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லிருக்கான் பாட்டி. இப்ப என்னமா பண்றது? அன்பு கிட்ட நான் நல்லவன்னு நிரூபிக்கதான் போராடிட்டு இருக்கான். அந்த விஷயத்த மட்டும் நடக்க விடவே கூடாது பாட்டி. அவன் சொல்றது ஃபுல்லா பொய்ன்னு நாம நிரூபிக்கணும். உண்மை தெரிஞ்சா அவங்க வாழ்க்கை தன்னால ஒரு முடிவுக்கு வந்துரும். அவ வாழ்க்கை முடியுதோ இல்லையோ, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடி. என் காலம் முடியறதுக்குள்ள உன்னை எப்படி நான் கரை சேர்க்க போறேனே தெரியல. கூடவே இருந்து நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாங்களே, அத நினைச்சாதான். பாட்டி, நீ பேசாம போய் உன் வேலையை பாரு. சும்மா இப்படி புலம்பிட்டு இருக்காத. இருக்கிற டென்ஷனை இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்காத. இன்னும் கொஞ்சம் யோசிக்க விடுறியா? ஆமாண்டி, நான் சொன்னதை கேட்டிருந்தீனா இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வந்திருக்குமா? எப்ப பார்த்தாலும் என் வாயை மூடுன்னு சொல்ற. நான் போறேன். நான் பேசுறடி இனிமே. நான் போறேன். வக்கீலு, நீ வீட்ல இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. பாட்டி தாத்தாலாம் எங்க? வெளியில போயிருக்காங்கடா, வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வக்கீலு? எங்க ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க. நான் டிராயிங் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன். வெரி குட், சூப்பர். என்ன வரைய போற? இனிமேல் தான் பார்க்கணும்பா. ஆமா, கலை ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அவ நல்லா மாட்டிக்கிட்டாப்பா, பாவம். மாட்டிக்கிட்டாளா? என்ன மாட்டிக்கிட்டா? அவங்க மிஸ் அவ பேச்சு போட்டியில சேர்ந்தாகணும்னு கம்பல் பண்ணிருக்காங்க. பேரும் எழுதிட்டாங்கப்பா. அதுக்கு ஏன் சோகமா இருக்கா? நல்லது தானே. இது அன்பம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களாம், அதான் பயந்து போயிருக்கா. ஆனா அவளா சேரல, மிஸ் தான் கம்பல் பண்ணி சேர்த்து விட்டுருக்காங்க. இதுல திட்டுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரியலையே, ஆனா அம்மா திட்டுவாங்கன்னு அவதான் சொன்னா. வக்கீலு, நான் போறேன்னு சொன்னாலும் அம்மா திட்டுவாங்களா? அம்மா திரும்பவும் என் கூட பேசாம இருந்துருவாங்களோ? ஏய் சச்சா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா.